எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்திக்கான ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். ஒயிட் குருமா எல்லா வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணி எப்படி சப்பாத்திக்கு ஈஸியான ஒரு சைட் டிஷ் பண்ணலாங்கிறது பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட் லேயர் சப்பாத்தி எப்படி பண்ணலாங்கிற வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி. இதுக்கு மைல்டான காரத்தோட ஒரு சூப்பரான வெஜிடபிள் குருமா, அட்டகாசமான காம்பினேஷன். இந்த ஒயிட் குருமா செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருள்கள், இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் நம்மளோட தேசிய கொடியோட கலர். குருமா என்னவோ பேசிக்காக ஒயிட் குருமா தான், வெள்ளையாக தான் இருக்கும். அதில் போடக்கூடிய காய்கறி பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்கெல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு தாளிப்புக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு. இந்த குருமாவுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டுக்கு 4 பச்சை மிளகாய், ஒரு 10 கேஷ்யூ நட் முந்திரி பருப்பு. இது வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஆப்ஷனல் தான். 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த கசகசாவும் பொட்டுக்கடலையும் தான் நமக்கு இந்த குருமாக்கான திக்னஸ் கொடுக்க போகுது. 1/2 மூடி தேங்காய் இந்த மாதிரி நீளமாக கீறி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் எப்படி நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சு ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஒர்க்கிங் விமனாக இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரே ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, 2 கேரட், ஒரு 10-15 போல் பீன்ஸு. இந்த காய் கூட உங்கள்கிட்ட பட்டாணி, காலிஃப்ளவர், குடமிளகா இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னமும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நமக்கு இந்த குருமாவுக்கு தேவையான பொருள்கள். இது எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆட் பண்ணி குருமா பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம குருமாவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட தேங்காய் அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் இஞ்சி பூண்டு யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ளைனாக குருமா பண்ணலாங்கிறது கூட போட்டிருக்கேன். அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த குருமாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு இதனால் ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு வானிலையில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா தாளிப்புக்கான பொருள்கள் எல்லாமே சேர்த்துருக்கேன். அதுக்கடுத்தது ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, இது நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறேன். நம்ம குருமாவே ஒரு 4-5 வெரைட்டியில் பண்ணலாம். கறி குழம்பு ஸ்டைலில் பண்ணலாம், ப்ளைனாக ஒயிட் குருமா பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸுமே ஆட் பண்ணி பண்ணலாம். ஸோ வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் தான் வீட்டில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கும். ஸோ இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தக்காளி சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளையுமே சேர்த்துடலாம். இந்த காயெல்லாம் நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வதங்கி வரட்டும். இந்த குருமாவில் நம்ம வரமிளகாய் சேர்க்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தக்காளியும் ஒரே ஒரு தக்காளி போதும். ஏன்னா இது 2 சேர்த்தாலும் குருமா லைட்டாக ஆரஞ்சு கலரில் சேஞ்ச் ஆயிரும். அதனால் தக்காளியோட அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் அவாய்ட் பண்ணிவிட்டு காரத்துக்கு முழுக்க பச்சை மிளகாய் சேர்த்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ஒயிட் கலரில் இருக்கும். ஹோட்டலில் எல்லாம் நமக்கு எப்படி ஒயிட் குருமா கொடுப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும். காரமும் நமக்கு பச்சை மிளகாயோட காரத்தில் ரொம்ப மைல்டாக இருக்கும். சப்பாத்தி, பூரி இது கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், காய் வதங்கினதுக்கப்புறமா அது வேகிறதுக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க இப்போ காய் வெந்திருக்காங்கிறது. ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு நல்லா வெந்து வந்துடும். குக்கரில் சேர்த்து கூட நம்ம செய்யலாம். ஆனால் குக்கரில் சேர்த்து காய் வேக வச்சிங்கன்னா குழஞ்சி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி குக்கரில் செய்கிறீங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி ஒரு 1 டம்ளர் மாத்திரம் சேர்க்குறேன். ஏன்னா அந்த குருமா வந்து நமக்கு செமி கிரேவி மாதிரி இருந்தால் தான் சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த காயோடு சேர்ந்து ஒரு மாதிரி மிக்ஸ் ஆனாப்பில் காய் தான் வந்து இந்த குருமாவில் நிறைய தெரியணும். அப்போ தான் ஒயிட் குருமா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், தொட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாகவும் இருக்கும்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. உப்பும் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்தளவு நமக்கு குருமா ஒயிட்டாக இருக்கணும். அதனால தான் நம்ம தக்காளி ஒன்று சேர்க்குறோம். மிளகாய் தூள் சேர்க்குறது கிடையாது இந்த குருமாவுக்கு. பாருங்கள் குருமா நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவு தான் நமக்கு குருமா இருக்கணும். கன்சிஸ்டன்சி எல்லாமே இந்த அளவு தான் இருக்கணும். நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மிளகாயோட காரத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரி இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி செய்யக்கூடிய வெஜிடபிள் ஒயிட் குருமாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.